There are 10 Gurus in Sikh faith, include Guru Nanak Dev Ji, Sikhism founder. Guru Angad Dev Ji created a new script Gurumukhi. Guru Amar Das Ji made a langar an integral part of Sikhism. Guru Ramdas Ji founded the city of Amritsar. Guru Arjan Dev Ji built the Golden Temple in Amritsar and compiled the Holy Granth Sahib. Guru Hargobind Dev Ji erected the Akal Takht. Guru Har Rai Ji, Guru Har Krishna Ji, Guru Tegh Bahadur Ji sacrificed himself to protect Hindu of Kashmir, and Guru Gobind Singh Ji transferred the authority of Guru to the Guru Granth Sahibs and organized the Sikhs into a material group called the Khalsa and also assumed the title of Singh. அதே மாதிரி இந்திய அயோக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுதந்திர இந்தியா பிரிந்தவுடன் சீக்கியர்களுக்கு ராணுவத்திலே அதிகம் இடம் கொடுத்தார்கள். பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களை அடிக்க அவர்களுக்கு பொய்யான தகவல்களை நிறைய போதித்தார்கள். என்ன சொல்லி போதித்தார்கள்? குரு கோவிந்த் சிங் என்கின்றவர் குருநானக் வழிவந்த 9வது குரு குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் 9வது குரு. அவரை அவுரங்கசீப் கொன்றான் என்றார்கள். சொல்லி வெறி ஏற்றினார்கள். நீங்க எல்லாம் துலுக்கன சொல்லணும். அதுல சர்தார்ஜி போறான், உடனே மயரை சொல்லிட்டு கட்டினான், முடி எடுத்து கட்டினா. முன்கோடிகள் சர்தார்ஜிகள். அவங்க அறிவு இருக்காது. சர்தார்ஜி ஜோக்குன்னு கூட இருக்கும். ரயில்ல மேல ஏறி படுத்துக்கிட்டான் சர்தார்ஜி, வேகமா போயிருக்கான். எக்மோர்ல போய் மேல ஏறி படுத்தான். ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோன்னா மேல ஏறி டிக்கெட் வாங்கி படுத்தான். கீழே ஒருத்தவங்க பார்த்துட்டு ரயில் போறதான்னு கேட்டானா, ரயில் வேற எங்க போறேன்? அவன் சொன்னா நான் டெல்லிக்கு போறேன். வாட்டர் வண்டர் அப்பர் பர்த் கோஸ்ட் பார்த்து லோவர் பர்த் கோஸ்ட் டெல்லி தான். என்ன அதிசயம் பாரு, கீழே உள்ள பர்த் மாத்திரம் டெல்லிக்கு போகுது, மேல உள்ள பர்த் கல்கத்தா போகுது. என்னடா இது கிழக்கு மேக்க? இவன் தெரியாது, இவன் ரயில் பார்த்து ஏறிட்டான். அப்படி முன்கோபிகள். அவனை போய் பிரெயின் வாஷ் பண்ண உடனே அவன் துளுக்கனை துளைக்கிற வரைக்கும் கையில் உள்ள வளையத்தை கழட்ட மாட்டேன், மயரையும் சொல்லிட்ட மாட்டேன் சொல்லி ஒரு முடிய போட்டான். எப்ப இதெல்லாம் 35 இருந்து ஆரம்பிச்சிச்சு. 47 ஆச்சு, 57 ஆச்சு, 76வது வருஷம் வந்துச்சு. 74வது வருஷம் சீக்கிய குருமார்களுடைய வரலாறை எழுத 5 IAS ஆபீசர்கள் சர் சிங்கிற ஒரு IAS ஆபீசர் தலைமையில கிளம்பினாங்க. கிளம்பும் போது இந்தியாவினோட வரலாறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தான். வந்து பார்க்கும்போது பார்த்தா 1618 29 முடிய இவர் அவுரங்கசீப் டெல்லியில் இல்லை. ஏப்ரல் மாசம். என்னடா இந்த நேரத்தில் தானே உத்தரவு போட்டது? பெஷாவர்ல ஒரு வருஷ போர்ல பாகிஸ்தானுக்கு அருகில் இருந்திருக்கான் அவுரங்கசீப். அப்ப யாரு நம்ம குருவை கொல்லதுக்கு உத்தரவு போட்டதுன்னு பார்த்தா ஒரு பிராமண நாட்டுல விட்டுட்டு போய் நம்ம கேப்டல்ல பிரதம மந்திரியா அவுரங்கசீப்பினுடைய பிராமண அவன் போட்டிருக்கான், ராமகிருஷ்ணன் பட்வாடி. ஆனா முஸ்லீம் கொல்லல. அப்ப நம்ம பொய்யான சரித்திரம் சிக் ரிவியூன்னு ஒரு நூலை எழுதி படம் காலிஸ்தான் எடுத்துக்காங்க விட்டான். அவன் பூரா பார்த்தான். ஆனா பாதி ஒரு பாப்பான் தான் நம்ம குருவை கொண்டு இருக்கான், முஸ்லீம் அரசன் அல்ல. அப்ப முஸ்லீம்கள் நம்ம நண்பர்கள் நேரா பாகிஸ்தான் அலையன்ஸ் போட்டான். கடை என்ன பண்ணா, முஸ்லீமத்தோட துப்பாக்கிய காங்கிரஸ்காரன் கொடுத்த துப்பாக்கிய திருப்பி பிடிச்சான். பாப்பரத்தி இந்திரா காந்தி முதுகிலே அடிச்சான். கடை சரித்திரம் எப்படி தெரிஞ்சிருச்சு பாத்தியா? இப்ப ராணுவத்துக்குள்ள ஒரே குழப்பம். முஸ்லீம்கள் மேல உள்ள காழ்ப்புணர்வுல சீக்கியர்களா ராணுவத்துல போட்டு, ராணுவம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சீக்கிய உருவம் தான் தெரியும். என்னாச்சு? இன்னொரு ராணுவத்தை உண்டாக்க முடியாம போச்சு. இப்ப யாரையாவது புதுசா ஆள் எடுத்தா அந்த சீக்கியம் என்ன பண்ணுவான்? அவன் குத்திட்டு அவன் தான் ட்ரெயின் ஆகணும். பூரா ட்ரைனிங் அவன்கிட்ட மாற்றினதுனால இவன் சும்மாவாது ராணுவம் பலம் இல்லாத ராணுவத்தை வச்சுக்கிட்டு நவீனப்படுத்தாம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தேன் 10 நாளைக்கு ஒருக்கா அறிக்கை மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா வலுவின்படி பார்த்தால் இந்தியாவோட 3 ராணுவ தளபதிகளும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சவார்ஜோன்ற விமானம் 2 ஆவரோ ரக விமானத்தை சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு கொடுத்தால் இந்தியாவை போல் 2 மடங்கு அதனுடைய விமானப்படை பலம் பெற்றுவிடும் பாகிஸ்தானுடைய. ஆனா இப்ப சரித்திரம் தெரிஞ்ச சீக்கிய, எவனாவது ஒரு சீக்கிய ஒரு ஆதி திராவிடனை கொண்டதாக பேப்பர்ல பாத்திருக்கியா? பஞ்சாப்ல எவனாவது ஒரு முஸ்லீமை கொள்றானா, ஒரு கிறிஸ்துவனை கொள்றானா? ஒரு வன்னியர் எத்தனையோ பேர் அங்க வேலை செய்யறான். வன்னியர்கள் எத்தனையோ பேர் மெட்ராஸ்ல தேனாம்பேட்டை இருக்கிறவர் கொடுப்பாங்க, சிவில் இன்ஜினியரா வேலை பார்க்கிறார். அவர் கொள்றானா? அதை சொல்றது பூரா பார்ப்பனர்களாகத்தான் இருக்காங்க. தினம் காலையில 10 பணம் தொங்குதுன்னா பாப்பானா தான் இருக்கும். அதே மாதிரி இந்திய அயோக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுதந்திர இந்தியா பிரிந்தவுடன் சீக்கியர்களுக்கு ராணுவத்திலே அதிகம் இடம் கொடுத்தார்கள். பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களை அடிக்க அவர்களுக்கு பொய்யான தகவல்களை நிறைய போதி
नमस्कार दोस्तों, अक्टूबर 1670 को जम्मू कश्मीर के राजौरी में लक्ष्मण देव का जन्म हुआ, जो कि बचपन से ही युद्ध कला में बहुत माहिर थे। और दोस्तों, इन्होंने सिर्फ 15 साल की उम्र में अपना घर छोड़ दिया और एक सन्यासी बन गए। लेकिन दोस्तों, सितंबर 1708 को इनकी मुलाकात गुरु गोविंद सिंह जी से हुई, जिन्होंने इन्हें मुगलों के जुल्मों के खिलाफ लड़ने की प्रेरणा दी और इन्हें बंदा सिंह बहादुर का नाम दिया। दोस्तों, गुरु जी का आदेश लेकर ये पंजाब में मुगलों के खिलाफ लड़ने के लिए चले गए। दोस्तों, उस वक्त वजीर खान पंजाब में जुल्म कर रहा था और गुरु गोविंद सिंह जी के छोटे साहबजादों के साथ साथ हजारों निर्दोष लोगों को मार चुका था। लेकिन दोस्तों, फिर बंदा सिंह बहादुर और उनकी सेना ने वजीर खान की सेना को हराया और उस वजीर खान को खत्म किया। दोस्तों, वजीर खान के मरने के 5 साल बाद मुगल फौज ने बंदा सिंह बहादुर को घेरा और उनको पकड़ लिया। और दोस्तों, फिर मुगलों ने उन्हें कई कष्ट पहुंचाए और उनकी आंखें फोड़ दी और उनकी चमड़ी को चिमटे से उतारा और कहा कि अपना धर्म परिवर्तन करो। लेकिन दोस्तों, बंदा सिंह बहादुर ने अपना सिर नहीं झुकाया और अपना धर्म परिवर्तन नहीं किया और अंत में अपना बलिदान दे दिया। कत्ल करने से पहले बंदा सिंह बहादुर के सामने 2 शर्तें रखी गई, मौत या इस्लाम। बंदा सिंह ने खुशी खुशी मौत को चुना। मौत से पहले बंदा सिंह बहादुर को कुतुबुद्दीन की दरगाह पर लाया गया और फिर जंजीर से बने बंदा सिंह बहादुर को दरगाह के चारों ओर घुमाया गया। उसके बाद बंदा सिंह बहादुर को एक स्थान पर बैठा दिया गया और उनके 4 वर्षीय अजय सिंह को उनकी गोद में बैठा दिया गया और ये कहा कि वह अपने बेटे का कत्ल अपने हाथों से करें। जब बंदा सिंह बहादुर ने ये करने से मना कर दिया तो मुगलों ने स्वयं तेज धार वाली तलवार से 4 वर्षीय अजय सिंह के टुकड़े टुकड़े कर दिए। इतना सब करने के बाद भी उनका कहर नहीं ढला तो उन्होंने बंदा सिंह बहादुर के मुंह में उन्हीं के बेटे का कलेजा दे दिया। उसके बाद उन्होंने बड़ी बेरहमी से बंदा सिंह बहादुर की आंखें निकाल दी और उनके मांस को गर्म चिमटे से खूब नोचा जब तक उनकी हड्डियां नहीं दिखाई दी। आखिर में उनके शरीर के प्रत्येक अंग को काटकर अलग अलग कर दिया। शायद इसीलिए बहादुर सिंह जैसे लोगों की बहादुरी को इतिहास में नहीं दिखाया जाता। गाइस, यह घटना है 1990 की, जब कश्मीर घाटी में आतंकवाद बहुत ज्यादा बढ़ गया था और इस आतंकवाद के चलते वहां के लोगों को पलायन तक करना पड़ गया था और तभी से कश्मीर से अमरनाथ यात्रा निकलने वाली थी। तब आतंकियों ने कहा कि अगर कोई अमरनाथ यात्रा के लिए आया तो वह जिंदा बचकर नहीं जा पाएगा। तब इस बात का जवाब दिया हमारे श्री बाला साहेब ठाकरे जी ने। उन्होंने कहा, हज की सभी फ्लाइट मुंबई से जाती है। अगर आप लोगों ने अमरनाथ यात्रा को रोकने की कोशिश की तो हज वाले हज भी नहीं जा पाएंगे। और इसका असर यह हुआ कि अगले दिन अमरनाथ यात्रा शुरू हो गई और आतंकवादियों ने अमरनाथ यात्रियों को कुछ नहीं किया। गाइस, इसे कहते हैं शेर की दहाड़। आपको यह सुन के कैसा लगा, चैट सेक्शन में जरूर बताना और ऐसे अमेजिंग फैक्ट जानने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कर लीजिएगा।
you know that the founder of the Sikh Empire was voted the greatest leader in the world history? Let me explain. He was called the Lion of Punjab for his bravery and is respected as one of the biggest heroes in the Indian history. He managed to rise from an unknown person to a founder of a large empire in the Punjab area, which is in current Pakistan and India. He fought next to his father at the age of 10 against the Afghans. His fame started to rise at the age of 17, and at the age of 22 he took Amritsar. Maharaja Ranjit Singh introduced reforms, modernization and investment into infrastructure and brought prosperity to Punjab, and he improved the Khalsa army. He created a period of Sikh cultural and artistic renaissance, and he has rebuilt the Harmandir Sahib or Golden Temple in Amritsar. Maharaja Ranjit Singh is remembered for uniting Sikhs, for founding the prosperous Sikh empire and for his conquests. He amassed considerable wealth, including gaining the possession of Kohinoor diamond. Under his rule, the commander-in-chief of the Khalsa army was Hari Singh Nalwa. He participated in 20 major battles and helped to expand the Sikh empire. So हेलो सुन भाई, हमें खालिस्तान चाहिए और अस्सी खालिस्तान लेके रहेंगे। अच्छा जी, बड़े शेर हो सर। और भाई शेर भी हैं, दिलेर भी हैं। अच्छा फिर ये बताओ सर, पाकिस्तानी पंजाब भी लेयर हो ना खालिस्तान में? मतलब लाहौर जो महाराजा रंजीत सिंह का पुराना कैपिटल है, वो खालिस्तान का नया कैपिटल तो होना चाहिए ना? नहीं यार, चाहिए तो, लेकिन क्या करें, अब्बा नहीं मानेंगे। क्या बोला तू? हेलो हेलो सर, आवाज कट रही है सर। हेलो, रख फोन बे, रख फोन। हेलो, उल्टे सीधे सवाल पूछ देते हैं यार ये संगी लोग। पूरे विश्व में कोई ऐसा सिख नहीं है जो खालिस्तान नहीं चाहता। वही सिख खालिस्तान की मांग करता है जिसको भारत के टुकड़े टुकड़े करने में इंटरेस्ट है। वही सिख खालिस्तान की मांग करता है जिसको भारत देश से प्यार नहीं है। वही सिख खालिस्तान की डिमांड करता है जो पाकिस्तान के टुकड़ों पे पलता है। जो सिख सच्चा सिख है, गुरु गोविंद सिंह जी का सिख है, जिन्होंने इस भारतवर्ष के लिए अपना पूरा सर्वस्व बलिदान कर दिया। उस भारतवर्ष के लिए, हिंदुओं की रक्षा के लिए जिस पंथ की स्थापना करी है, उस भारत के लिए जिसके लिए हमने इतनी कुर्बानियां दी हैं, उस भारत के लिए